ஃபாரஸ்ட் பகுதி ஆரம்பிச்சிருச்சுங்க. பாருங்க இதாங்க நம்ம ரூமு. வாங்க போகலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. வேலைக்கு வந்துட்டாங்க. செப்பல் விட்டுட்டே போயிடலாங்க. ரூம் சூப்பராக இருக்குங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நம்மளை கிச்சுட்டாங்க. சூப்பராக இருக்குங்க ரூமு. மா தள்ளிக்கோங்கம்மா. ட்ரைனிங் ஏரியா தனியாக இருக்குங்க. செம்மையாக இருக்குங்க. ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து பையன் இங்கே வச்சுட்டு போயிடலாம். வாங்க பெட்ரூம் காமிக்கிற எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குங்க ரூமு. அங்கே மீன் மார்க்கெட்டெல்லாம் அங்கே மிலிட்டரி பத்தி நிறைய தெரியுது. புல்லட் பத்தி நிறைய தெரியுது. ஹிந்தி கூட ரொம்ப நல்லா பேசுறாரு. வாங்கி கொடுப்பாங்க. நீ போயிட்டு நாம உங்களுக்கு எந்த வீட்டுக்கு வாங்கி கொடுக்கணும். ரொம்ப நல்லா தெரியுது. பாத்ரூம் தான் அதிகமாக சூப்பராக இருக்குங்க பாத்ரூமு. ஏங்க பார்த்துட்டு போட இருக்குங்க. இதெல்லாம் சத்தியமாக அன்எக்ஸ்பெக்டடு. சூப்பராக இருக்குங்க. ஆனால் இதெல்லாம் பாருங்கள். சாரி கபோர்டு இருக்குங்க. நம்ம ட்ரெஸ் எல்லாம் வந்து போட்டுக்கிற மாதிரி சூப்பராக இருக்குங்க. காஃபி டீ எல்லாம் போட்டுக்கிறதுக்கு ஒரு காஃபி டேபிள் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே இங்கே ஒரு பால்கனி இருக்குங்க. ஜன்னலெல்லாம் திறக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா குரங்கு வந்துடுங்களாம்மா. சரி வாங்க அப்படியே கீழே போகலாம். நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோங்க. காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து 2 பேருக்கு தான் அவைலபிளாம்மா. சரிங்க போகலாம். சாப்பிட்டு அதுக்கப்புறமா ஒரு கல்யாணத்துக்கு ஒன்று போகணுங்க தர்மபுரி. அங்கே போகலாங்க. நம்ம பாருங்கள் கீழே லாபிலாம் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்ட்டு. பெருசாக யாருமே இந்த சூட்டுக்கு வரலைங்க. நாம் தான் வந்திருக்கோம். ஆனால் நல்லா ப்ரைவசியாக நல்லா சூப்பராக இருக்குங்க. ஒரு நைட் அங்கே தங்கலாங்க. என்னங்க ஃபீஸ் தான் வந்து 4600. சரி போகலாங்க. பாருங்கள் வெளியில் எப்படி இருக்குன்ட்டு. கிளைமேட் சூப்பராக இருக்குதுங்க. நல்லா ஜில்லுன்னு இருக்குது. இப்போ டைம் பாருங்கள் 9 மணி ஆக போகுது. சரி போகலாம் வாங்க.
போய் நம்ம 2 ஹோட்டல் இருக்குங்களாமாங்க, 2லேயுமே எந்த ஹோட்டலில் வேணால் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. குரங்கு பேர் போகலாங்க. இந்த மாதிரி தாங்க இருக்கும். மேலே இந்த பால்கனிஸ் எல்லாம் வந்து திறக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு குரங்கு தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. இங்கேருந்து நம்ம நடந்தே போய்க்கலாங்க. ஏன்னா ஹோட்டல் வந்து அங்கே தெரியுது பாருங்கள், அந்த ஹோட்டலுக்கு தான் நம்ம போகணும். மெதுவாக போகலாங்க. அப்படியே நிறைய மரம் வச்சுட்ருக்காங்க. இதெல்லாம் கவர்மெண்ட்டோடைய சொந்தமான ஹோட்டலுங்கிறங்காட்டி மெயின்டெனன்ஸும் நல்லா பக்காவாக இருக்குங்க. வாங்க அப்படியே டக்கு டக்குன்னு போகலாம். இன்னைக்கு வேற தைப்பூசங்க. நம்ம வந்து ஒகேனக்கல்ல இருக்கோம். சரிங்க பார்ப்போம். சாயந்தரம் இங்கே கோயிலுக்கு போக முடிஞ்ச போகலாங்க. காரு அவ்வளோதாங்க. ஹோட்டல் பக்கத்தில் வந்துட்டோம். உள்ளே போயிட்டு காமிக்கிறேங்க. சூரியெல்லாம் வச்சுருக்குறாங்க. ஒரு குட்டி பார்க் மாதிரி. இதாங்க ஹோட்டல். ஹோட்டல் நல்லா இருக்குங்க. நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் 2மே இருக்குங்களாம்மா. வாங்க நம்ம நல்லா ஜன்னல் பிளேஸாக பார்த்து கொண்டுக்கலாங்க. ஹோட்டல் நல்லா இருக்குங்க. சூப்பராக இங்கேருந்து பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குங்க. ஆம்பியன்ஸ் நல்லா இருக்குங்க. சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்குது. ஹேண்ட் வாஷ்க்கு அங்கே வச்சுருக்காங்க. இது பில் கவுண்டரு. ஏசி ஹோட்டலுங்க. நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக 2 பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருந்தாங்க. இன்னொரு பிரேக்ஃபாஸ்ட் 3 பேர் இருக்காங்காட்டி இன்னொன்று வேணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். அதுக்கு வந்து காஸ்ட் வந்து 131 ரூபாய்ங்களாமாங்க. இதாங்க காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டு. 2 இட்லி, ஊத்தப்பம், பொங்கல், சட்னி, சாம்பார், அப்புறம் ஒரு வடைங்க. வடைன்னு சாப்பிட்டுங்க. வருங்க பாப்பா சாப்பிட்டு கீழெல்லாம் வைக்காது. அங்கே வருங்க பாப்பா சாப்பிட்ருக்கு. ஓகேங்க, டீசெண்டான பிரேக்ஃபாஸ்ட் தாங்க. இந்த டீ வந்து அன்லிமிட்டட் ஆமாங்க. எவ்வளோ வேணாலும் பிடிச்சி குடிச்சிக்கலாம். அந்த ஒரு ட்ரம்மு மாதிரி இருந்துச்சு, அதில் வச்சுருந்தாங்க. கம்மன் எடுத்து தட்டக்கூடாதுப்பா. ஹோட்டலுக்குள்ளே இருந்து வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே வந்து ரூம் இல்லாத பார்க்கிங்க்கு மட்டும் 50 ருபீஸ் வாங்குறாங்க. பாருங்கள் கலெக்ட் பண்ணுறாரு பாருங்கள். ஆனால் பார்க்கிங்க்கு இடம் நிறைய இருக்குதுங்க. கொஞ்சம் அந்த ஜன்னலெல்லாம் சாத்தி வச்சிட்டோம்னா குரங்கு தொல்லை இல்லாமல் இருக்கும். இது வந்து நம்ம பிராண்டில் வந்து ப்ளீட் பண்ண புடவைங்க. என்னோடய புடவை தான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இதில் வந்து உங்களுக்கு பல்லுவும் ப்ளீட்ஸ் 2மே வந்து கஸ்டமைசபிளுங்க. எவ்வளோ பல்லு வேணுமோ அவ்வளோ பல்லு, எவ்வளோ நீளம், அகலம் எல்லாமே சொல்லிட்டிங்கன்னா நீட்டாக நம்ம எடுத்து கொடுத்துருவோம். நீட்டாக உங்களுக்கு கவர் போட்டு பேக் பண்ணி சூப்பராக வந்துடுங்க. நான் வந்து நம்பர் வந்து நான் டிஸ்ப்ளே பண்ணுறேன் இந்த வீடியோவில். வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி எனக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் வந்து அவைலபிளுங்க. எந்த ஒரு டேமேஜுமே இல்லாத புடவை வந்து சூப்பராக உங்களுக்கு வந்து கை கிடச்சிரும். நம்மக்கிட்ட சில்க் சாரீ, காட்டன் சாரீ, ஃபேன்சி சாரீ எல்லாமே வந்து ப்ளீட் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸில் நீட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்ம ரூமை செக் அவுட் பண்ணிட்டோம். போகலாங்க. கல்யாணத்துக்கு போகணுங்க தர்மபுரிக்கு. அப்படியே போகலாங்க. நான் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. ஒகேனக்கல்ல ஒரு நாள் ஸ்டேங்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக நல்லா இருந்துச்சு. சூப்பராக சரி போகலாங்க. அப்படியே
ஒகேனக்கல்ல பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்ட்டு. பஸ்ஸும் இருக்குங்க பாருங்க. நிறைய ரூம்ஸ் இருக்குங்க இங்கே. ஆனால் இது நம்ம தங்கியிருந்தது வந்து கவர்மெண்ட் நடத்துகிற அந்த ஹோட்டலில் தான் நம்ம தங்கியிருந்தோம். பெருசாக வந்து பார்த்திங்கன்னா சூட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா இருந்துச்சுங்க ரூமெல்லாம். இன்னும் கொஞ்சம் எனக்கு ஒரு நைட்டுக்கே வந்து 4600ங்கிறது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. ஆனால் வந்து சௌரியமாக இருந்துச்சு, ப்ரைவேட்டாக இருந்துச்சு, எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் நல்லா இருந்துச்சுங்க. என்னங்க மெயினாக வந்து உங்களுக்கு இந்த தொல்லை வந்து கொஞ்சம் அதிகங்களாமா. அதனால நம்ம வந்து ஜன்னல் கதவு எதுவுமே ஓப்பன் பண்ணி வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்மளும் ஓப்பன் பண்ணல. இங்கேருந்து பார்த்திங்கன்னா வந்து வருத்துங்க, ஆனால் வரலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரிங்க, நீ அப்படியே நம்ம தர்மபுரி போகலாங்க. இங்கேருந்து 1 மணி நேரம் ஆகுங்களாமாங்க. அப்படியே போகிற வழியில் பாருங்கள் இந்த மாதிரி சீனிக்காக இருக்க வியூஸ் எல்லாம் அப்படியே காமிச்சிட்டே வரேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பார்ட் 2ல் நம்ம போய் கல்யாணத்தை அட்டன் பண்ணிவிட்டு கல்யாணத்தில் என்னென்ன எப்படி இருக்குது அப்படிலாம் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா இந்த சைடு நான் கல்யாணத்துக்கு அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் இன்னும் வந்ததில்லை. போகலாங்க. அதுவும் வந்து இந்த இடம் வந்து நிறைய அந்த விலங்குகள்லாம் வருங்களாட்டிருக்குது. நைட்டே ஃபுல்லாக குரங்கு கியா முய்யான்னு சத்தம் போட்டுகிட்டே இருந்தது. ஆனால் நல்லா இருக்குங்க. டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு நாள் இருந்துட்டு போகிறது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மீன் குழம்பு தாங்க சூப்பர், சொல்லவே இல்லை நான். மீன் குழம்பு இப்போ ஓப்பன் பண்ணி கெட்டு போயிடுச்சு என்னமோன்னு சொல்லி பார்த்தப்போ கூட அவ்வளோ ஒரு மனமாக சூப்பராக இருந்துச்சுங்க மீன் குழம்பு. கண்டிப்பாக வந்தீங்கன்னா இங்கே மீன் குழம்பு வந்து ட்ரை பண்ணுங்கள். வாழை மீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீன் இருக்குது. எங்கள் ஊர் சைடில் அது கிடைக்காது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதில் முள்ளே இல்லைங்க, ஒரே ஒரு பகுதி, ஒரே ஒரு லைன் மாதிரி தான் இருக்குது முள். அதெல்லாம் குழந்தைங்கள்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. மெயினாக பொரிக்கிறத விட அந்த மீனை வந்து குழம்புல போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அந்த சதைப்போடு அந்த குழம்புல மிக்ஸ் ஆகி நல்லா ஜூஸியாக சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுங்கிறங்காட்டி இந்த மரம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப அடர்த்தி இல்லைங்க, ஆனால் கொஞ்சம் ஓரளவுக்கு அடர்த்தியாக தான் இருக்குது. ரொம்ப டென்ஸ் ஃபாரஸ்ட் இல்லை. நிறைய கொடவேலா மரம் நிறைய இருந்துச்சுங்க. மேக்ஸிமம் இந்த ஃபாரஸ்ட்டில் அந்த மாதிரி இருக்கும்ல, அதனால். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் அந்த பண்ணாரி சைடு அந்தெல்லாம் சைடெலாம் பார்த்திங்கன்னா கொடவேலா மரம் இருக்கும். அதுக்கு இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அந்த இலையெல்லாம் கொஞ்சம் நல்லா க்ரீனிஷாக இருக்க மாதிரி இருக்கும். இதில் வந்து ஃபுல்லாமே கொட்டின மாதிரி இருக்குங்க. மேபி அந்த ட்ரைக்கு இந்த மாதிரி இருக்குதோ என்னமோ தெரில. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இருந்து வரையிலேயே புடவை வந்து ப்ளீட் பண்ணி தாங்க எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நல்லா நீட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி வந்து நம்ம ப்ளீட் பண்ண புடவையெல்லாம் கட்டிட்டு போனோம்னா நம்மளுக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்த மாதிரி இருக்கும். பெருசாக இந்த யூடியூப் சேனலில் இப்போல்லாம் பிஸ்னஸை பற்றி நான் போடுறதில்ல. ஏன்னா வந்து நம்ம வந்து இது கண்டென்ட்டே வந்து மாற்றியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். வேணும்னா நான் வந்து உங்களுக்கு நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு உங்கள் சாரீ போட்டுவிடுங்க. நீட்டாக நம்ம பண்ணிக்கலாங்க. சில்க் சாரீ, காட்டன் சாரீ, எல்லா சாரீஸுமே வந்து நம்ம ப்ளீட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா சில்க் சாரீலாம் வந்து மேக்ஸிமம் பண்ணி வச்சிட்டோன்னா வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வெளியில் கட்டிட்டு போகிறப்ப ஈஸியாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். அதனால் யாருக்காவது வேணும்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பரை வந்து தரேங்க, நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. பார்ட் 2ல் ஃபுல்லாமே வந்து நம்ம மறுபடியும் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒகேனக்கல் மறுபடியும் போகலிங்க ஃபால்ஸுக்கு. ஏன்னா கொஞ்சம் டயர்டாக இருந்த மாதிரி இருந்தது. அதுவும் போக ரொம்ப கூலிங்காக இருந்ததுங்க. காலையில் நல்லா ஜில்லுன்னு இருக்கும், போனால் உடம்பு சரியில்லாத போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போகல. நீங்கள் வந்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக காலையில் ஒரு டைம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் அந்த குழந்தைங்களோட வந்தங்காட்டி என்னால் போக முடியல. நிறையா கூட்டமாக இருந்துச்சுங்க. இன்றைக்கி வீக்கெண்டுக்கு நல்லா கூட்டமாக இருந்துச்சு. காலையில் 7:30லேருந்தே வரதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பிளான் பண்ணி.
ஆனால் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஆனால் சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வராங்க, கை குழந்தைங்களெல்லாம் வந்து கூட்டிகிட்டு வராதிங்க. ஏன்னா வந்து கை குழந்தைங்களெல்லாம் வச்சு நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது. அண்டு ஹைஜீனிக் இல்லைங்க இங்கே அந்த அளவுக்கு. கொஞ்சம் நடக்கிற மாதிரி ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருக்க குழந்தைகள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதை வச்சுட்டு குளிக்கிறவங்களும் இருக்காங்க. ஏதாவது உடம்பு சரியில்லாத போயிடுச்சுன்னா கடைசியில் அப்புறம் நம்மளுக்கு தான் சிரமமாக போயிடும். அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவே வந்து ஒரு நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஒரு அட்மாஸ்பியராக இருக்குதுங்க. ஏன்னா நம்ம வந்து வெக்கேஷன் போகிறோம், எங்கேயாவது லாங் ட்ரிப் போகிறோன்னா இந்த மாதிரி அமைதியாக இருக்கக்கூடிய பிளேஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஐடியில் இருப்பாங்க, இல்லைனா ஒர்க் ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து கம்மி பண்ணுறதுக்கு வேண்டி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டவுனுக்குள்ளே போனோம்னா அகெயின் அது நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேஸில் வந்து நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு இல்லைனா ஒரு நாள் பிக்னிக் மாதிரி வந்துட்டு போகிறது வந்து உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் வந்து ஒகேனக்கல் ஏன் வந்து குழந்தைங்களுக்கு வேண்டாம்னு சொன்னேன்னா அது ஹைஜீனிக் இல்லை. ஆனால் பெரியவங்களாம் வந்தால் வந்து நீட்டாக வந்து குளிச்சுட்டு போய்க்கலாங்க, சூப்பராக இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ட்ரெஸ் மாற்றிக்கிறதுக்கு இடம் இருந்துச்சுங்க. ஆனால் லேடிஸ்க்கெலாம் வந்து பெருசாக மெயின்டெனன்ஸ் இல்லை, ஓரளவுக்கு ஓகே அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றிக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. பெருசாக அந்த க்ளீனிங் ப்ராசஸ்லாம் பண்ணுறது இல்லைங்க. வேணால் ஒரு நாள் நம்ம வந்து ஸ்டே பண்ணிட்டு போனால் ஒரு இப்போ நாங்கள் இருந்தது வந்து சூட் ரூமு, அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4600 வந்துச்சு. இதில் ஏசி ரூம்ஸும் இருக்குதுங்க, நார்மல் ரூம்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஏன்னா வந்து உங்களுக்கு கம்பேரபிளாக மற்ற ஹோட்டல் விட உங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துகிற ஹோட்டல் பேரே வந்து ஹோட்டல் தமிழ்நாடு தாங்க. அந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட்டை எடுத்து நடத்துகிற ஹோட்டலுக்கு நம்ம போயிட்டோம்னா நம்ம கொஞ்சம் சேஃப்டி கேரண்டி எந்நேரம் ஆளுங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. அதனால நம்மளுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வந்து ஐயோ பயமாக இருக்கே என்னடா பண்ணுறது குழந்தைங்க வச்சுருக்கோம் அந்த மாதிரியான எந்த ப்ராப்ளமும் நம்மளுக்கு வராது. அதனால அந்த மாதிரி ஹோட்டலில் பார்த்து தங்கிக்கிங்க. சூட்டுனா வந்து ஒரு 4-5 பேர் வரீங்க, இல்லை ஒரு 2 ஃபேமிலிஸ் வரீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு சூட் ரூம் வந்து பக்காவாக இருக்குங்க. அங்கே வந்து அந்த ரூமில் நான் காமிக்கிறேங்க, அந்த என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா டைனிங் ஸ்பேஸ் தனியாக இருந்துச்சு, ஹால் தனியாக இருந்துச்சு, 2 டிவி இருந்துச்சு, ஏசி 2 ஹாலும் ஏசி ரூமும் ஏசி, பாத்ரூமில் வந்து பாத் டப் இருந்துச்சுங்க, ட்ரெஸ்ஸிங் ரூமில் தனியாக இருந்துச்சு, இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு. ஆனால் 2 ஃபேமிலிஸ்லாம் வந்தாங்கன்னா உங்களுக்கு தங்கறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு ஃபேமிலி வரோம் அப்படின்னா வந்து ஏசி ரூம்ஸை எடுத்துக்கலாங்க. அது வந்து 2500. இந்த வீக்கெண்ட் டைமிங்லேயே சீசனாக இருக்கக்கூடிய அந்த டைமிங்லேயே உங்களுக்கு 2500 தான் வந்து இது பண்ணியிருந்தாங்க. அதுவும் போக நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பாத்ரூம்லாம் நல்லா க்ளீனாக இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. மொத்தத்தில் ஓகே, நம்ம வந்து ஃபேமிலியோடு தங்குறதுக்கு ஒரு டீசெண்டான ஒரு நல்ல சூப்பரான சேஃப்டியான ஒரு பிளேஸ்க்கு தான் இருந்துச்சு. போட்டு ரூம் வந்து முதல்லையே புக் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னங்காட்டி எங்களுக்கு புக் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து கேட்டாலுமே ரூம்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சுங்க நாங்கள் வந்து கேட்டப்பயுமே. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. நாங்கள் இந்த மலையெல்லாம் கிராஸ் பண்ணிவிட்டு நம்ம தர்மபுரி சைடு ஏரியா எப்படி இருக்குது டவுன்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா இப்போ லாஸ்ட் வீடியோலேயுமே ஃபுல்லாக நம்ம ட்ராவலிங் வீடியோ போட்டிருந்தோம், ட்ராவல் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தோம். அது வந்து உங்களுக்கும் போர் அடிக்கும். நம்ம அங்கே போயிட்டு டவுனுக்குள்ளே போயிட்டு என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தர்மபுரி டவுனு உள்ளே வந்துட்டேங்க சென்டருக்கு. இன்னும் நம்ம மண்டபத்துக்கு போகிறதுக்கு இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்குங்க. நான் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினச்சேங்க. நம்ம தமிழ்நாட்டில் எல்லா டவுனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. என்னங்க கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கர் அதிகங்க, நம்ம வேகமாகலாம் வர முடியாது. அது ஒரு ட்ராபேக் ஒன்று இருக்குங்க. ஆனால் சேஃப்டி பர்பஸுக்கு தான் போட்டிருக்காங்க. ஹைவே மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் ஹைவே வந்துச்சுன்னா மரத்தெல்லாம் வெட்டிடுவாங்க. எங்கேயாவது கொஞ்சம் இருக்கட்டுங்க மரம்.
அதனால் நம்ம வந்து பொறுமையாக மெதுவாகவே போய்க்குவோம். பாருங்க சூப்பராக இருக்கு. நல்லா பிஸியாக இருக்குங்க. ரோடு சின்னதாக இருந்தாலுமே நல்லா இருக்கு. பாருங்க ஏதோ கோயில் தேரெல்லாம் பிடிச்சு நிறுத்தி வச்சிருக்காங்க. தேர் நோம்பி வேற ரோடு ஃபுல்லாக கடைங்க. இதெல்லாம் இன்னைக்கு தைப்பூசங்க, அதனால கோயிலெல்லாம் கூட்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பாருங்க ஃபேவரட் அப்பளங்க. எந்த நோம்பினாலும் இங்கே அப்பளம் இல்லாமல் இருக்காதாட்டிருக்குது. பாருங்க நெடுவிலையும் கடைங்க. இப்போ எப்படி நம்ம ஊரில் பாரியூர் தேர் அந்த மாதிரி இருக்கோ இங்கே வந்து அந்த மாதிரி ஏற்றிருக்கு. பாரியூரெல்லாம் வந்து டிஸ்டர்ப் இல்லாத பிளேஸில் இருக்குதுங்க. அது ஒரு தனி உலகமாட்ட. இங்கே வந்து கொஞ்சம் மெயின்லேயே இருக்குது. அவ்வளோதாங்க, சிக்னல் நின்ட்டோம். கடை எல்லாமே நான் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினச்சேங்க. எல்லாமே நல்லா இருக்குதுங்க. நம்ம ஊர் மாதிரியே இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகலை. பாருங்கள் காரெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நின்றுருக்குறாங்க சிக்னல் போடுற டைமிங்கில். பரவாயில்லைங்க. வந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா கோயம்புத்தூர் போகிறோம், ஈரோடு போகிற மாதிரி தாங்க இருக்குது தர்மபுரியும். இதெல்லாம் பாருங்கள் ஹோட்டல் இருக்குங்க, ஹோம் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குங்க. அப்படியே போக வேண்டியதாங்க, போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கா பர்ஃபெக்டான டவுன் மாதிரி இருக்குது. எனக்கு வந்து ஈரோடு மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குதுங்க. ஏன்னா ஈரோட்டில் தான் வந்து இந்த மாதிரியான இது இருக்கும். கம்பேரபிளாக கோயம்புத்தூரில் வந்து டவுன் வேறு மாதிரி இருக்கும். ஈரோட்டில் வந்து இங்கே இருக்க மாதிரி தாங்க இருக்கும். ரோடெல்லாம் கொஞ்சம் இப்போ தான் அகலப்படுத்தியிருக்காங்க, கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஆனால் டிஃப்ரெண்ட் ஃபீலிங்கே வரலைங்க. நான் கூட டவுன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குங்க. பெருசாக நான் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, டவுன் தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து டவுனுக்கு டவுன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். நான் கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி தாங்க இருக்குது. வெயிலுங்க, மணி வந்து 2 போகுது, அதனால கொஞ்சம் வெயிலாக இருக்குது. நம்ம அங்கே ரூமை செக் அவுட் பண்ணதே வந்து 1 o'clock தான் செக் அவுட் பண்ணி வந்தோம் வெளியே. அதனால அங்கேருந்து இங்கே தர்மபுரிக்கு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் ஸ்பீடாக முடிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் வந்திருக்கலாம் நேரத்துலேயே. ஏன்னா அங்கே ஸ்பீட் பிரேக்கர் வந்து அதிகமாக இருக்குதுங்க, அதனால் நம்ம அந்தளவுக்கு ஸ்பீடால் வர முடியாது. இது கொஞ்சம் பரவாயில்ல. இங்கே பாருங்க எல்லாம் நல்லா இருக்குதுங்க. கடையெல்லாம் வந்து பெரிய பெரிய கடை தான் வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. நிறையா கடைங்க இருக்குதுங்க. ரெஸ்டாரண்ட்டு, ஹோட்டல்ஸு எல்லாமே. சரிங்க, நான் மண்டபத்துக்கிட்ட போயிட்டு நான் காமிக்கிறேன். மண்டபத்தோட என்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து எடுக்க முடியலைங்க, நல்லா கூட்டமாக இருந்துச்சு. பொண்ணு மாப்பிள்ளை அழகாக சிரிச்சிட்டு ஃபோட்டோ போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. எங்கள் ஊரில் இருக்க கல்யாணத்தை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருந்துச்சு. பீப்புளோடைய அந்த லாங்குவேஜ்லேருந்து எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணியிருந்தாங்க. சாப்பாடுமே நல்லா இருந்துச்சுங்க. மெயினாக அந்த ஐஸ்கிரீம் தான் வேறு லெவலுங்க. அப்புறம் நம்மளும் வந்து சாப்பிட்டு கிளம்பிட்டேங்க. அங்கேருந்து வரதை எடுக்க முடியல, கொஞ்சம் இடைஞ்சலாக இருந்துச்சுங்க, ரோடு குறுகலாக இருந்துச்சு. அதுவும் கூட்டமாக இருந்தங்காட்டி எடுக்க முடியல. நீ அப்படியே நம்ம வீட்டுக்கு போகிறத அப்படியே கண்டினியூவாக பார்க்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் ஹைவே கட்டிகிட்ருப்பாங்களாட்டிருக்குங்க. பாருங்க எவ்வளோ தூரத்தில் இது பண்ணிகிட்ருக்காங்கன்ட்டு. சூப்பராக இருக்குங்க, ஜெய்ஜான்டிக்காக ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. இங்கெல்லாம் வேலை நடக்கிறங்காட்டி இந்த மாதிரி இதை வச்சுருக்காங்க, நல்லா இருக்குங்க. இது வந்து நம்ம தர்மபுரியிலேருந்து சேலம் ஹைவே ஏறிட்டோங்க. நம்ம அப்படியே சேலம் போகலாம். கம்பி பாருங்க, சூப்பராக இருக்குங்க. இந்த ரோடு ஃபுல்லாக வேலை நடந்துட்டுருக்குங்க. ஆனால் ரொம்ப பெரிய டிஸ்டர்பன்ஸ் இல்லை.
ஓரத்தில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்க கிரேனை இங்கே தூக்கி வச்சுருக்காங்கன்ட்டு. செம்மையாக இருக்குங்க. உயரத்தில் இங்கேருந்து நம்ம கீழே இருந்து மேலே பார்த்தாலே தலை சுற்றுது. அங்கேருந்து எப்படி தான் இது பண்ணுறாங்களோ தெரில. இதுவும் கம்பி கட்டிகிட்ருக்காங்க பாருங்கள் எவ்வளோன்ட்டு. நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஹைவேவும் இதே மாதிரி தாங்க. நிறைய நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி போனப்போ வந்து இந்த மாதிரி தான் கட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் கம்ப்ளீட் பண்ணி அதெல்லாம் மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டோம். பாருங்க க்ரெயின் எவ்வளோ இதாக நிற்கிதுன்ட்டு பாருங்க. இதெல்லாம் ஒவ்வொரு பிளாக் மாதிரி ரெடிமேட் காங்க்ரீட்டு. அந்த மேலே வைக்கிறாங்க இல்லைங்களா, அதோடைய செட்டப் தான் அது. அந்த பாலம் வந்து இந்த மாதிரி ரெடிமேட் காங்க்ரீட் போட்டு தான் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. சூப்பராக இருக்குங்க. பாருங்க மேலே ஒரு கிரேன் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஏதோ ஒரு மாற்றம் ரோட்டில் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. நம்ம இந்தியன் ரோட்ஸ் பொறுத்தவரை வந்து மற்ற ஸ்டேட்டை விட நம்ம தமிழ்நாடு கொஞ்சம் பரவாயில்லைங்க. தமிழ்நாட்டில் ரொம்ப பரவாயில்லைங்கிறது வந்து உங்களுக்கு கோயம்புத்தூர் தான். அதில் வந்து ரோட்வேஸில் வந்து கோயம்புத்தூர் ரொம்ப டாப்பில் இருக்குது. ஓகேங்க, அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி போக வேண்டியதான். லொக்கேஷன் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. இங்கே சூப்பராக இருக்குங்க. மழை பாருங்க, ஹைவே இதில் வந்து கிட்டயே வர மாதிரி இருக்கு. ஆமாடா, பயமா இல்லடா, சூப்பராக இருக்கு பாரு. ஒரு சைடு மலை, ஒரு சைடு ரோடு. நம்ம அந்த ரோட்டு நடுவில் நாம் அங்கேருந்து வரப்போ வந்து ஊருக்குள்ளே பூந்து வந்தங்காட்டி நிறைய ஸ்பீட் பிரேக்கர் இருந்ததுங்க. போகையில் ஹைவேலேயே போயிட்டோம், அதனால ப்ராப்ளம் இல்லை, சீக்கிரமாக போயிட்டோங்க. பயமா இருக்கு. பாருங்க அந்த விண்டு மில்லோடைய அந்த ஒரு இறக்க அப்பா செமையா இருக்குங்க. பயங்கரமா அங்க ஒரு 4-5 ஒட்டுக்கா நின்று இருந்தது. அதை எடுக்கிறதுக்கு கரெக்டா ஓபன் பண்றதுக்குள்ள போயிடுச்சுங்க. சூப்பரா இருந்துச்சு. அங்க பாருங்க விண்டு மில்லுக்கு மேல அந்த கோப்பி மாதிரி இருக்கும் இல்லைங்களா, கொப்பி மாதிரி. அது இங்க நிறைய விண்டு மில்ஸ் இருக்கு மாட்டிருக்கு. அப்புறம் இதுக்கு அத்தனை இதெல்லாம் ஒரு ஊர் இருக்க மாட்டேங்குதுங்க. ஓமலூர்னு சொல்லி போட்டிருக்காங்க பஸ்ல. ஆனால் ரோட்வேஸ் வந்து இந்த ரோட் பரவாயில்லைங்க. நம்ம வர்றப்ப எடுத்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருந்துச்சு. இதில் ஹைவேல இருட்டங்காட்டி கொஞ்சம் அந்த ப்ராப்ளம் இல்லைங்க. நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். ஓமலூர் அவ்வளோதாங்க. நம்மளும் வந்து பவானி ஹைவேக்கு வந்துட்டோம், பெருந்துறை சேலம் ஹைவேக்கு. அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. இங்கேருந்து நம்ம பெருந்துறையிலேருந்து கீழே இறங்கி அப்புறம் நம்ம ஊருக்கு போகணும். நேராக போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. இந்த ட்ராவல்லையும் 2 டிஸ்ட்ரிக்டை தாண்டி வந்துட்டோங்க. நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்கு. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்கு. நாமக்கல்லிருந்து நம்ம வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக் அங்கே போகணும். அதனால வந்து போயிட்டே இருக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ வந்து
ஒகேனக்கல்லிருந்து கண்டினியூ ஆகி நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு வர வரைக்கும் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் vlogல வந்து இன்னும் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா நான் இம்ப்ரூவ் பண்ணி மறுபடியும் எடுத்து போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்க, அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு லாங் வீடியோவில் ஒரு நல்ல ஒரு பிளேஸுக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரிங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.